ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி முதல் சுற்று அமெரிக்கால விளையாடிட்டு இப்ப அடுத்த சூப்பர் ஐஸ் சுற்று வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாட போறாங்க. சோ ஃபாஸ்ட் போலிங்க்கு சாதகமான அமெரிக்க மைதானங்களை விளையாடின இந்திய அணி இப்ப கொஞ்சம் ஸ்லோவான ஸ்பின்னர்களுக்கு சாதகமான வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களை விளையாட போறாங்க. இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடுறது குறித்து இந்திய அணியோட சுழற்பந்து ஜாம்பவான்களான ரவீந்திர ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. இது குறித்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெஸ்ட் இண்டீஸ்ல நாங்க விளையாடின போதெல்லாம் ஆடுகளும் கொஞ்சம் மெதுவாகவும் வறண்டும் காணப்படும். மேலும் நாங்க அங்க காலையில விளையாட போற காரணத்தினால ஸ்பின்னர்கள் அது கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்திய அணியும் இதே மாதிரி நிறைய பிச்சுகள் இருக்கு. குறிப்பா இது மிடில் ஓவர்கள்ல ஸ்பின்னர்களுக்கு நல்ல உதவியை கொடுக்கும். மேலும் இறுதிக்கட்ட ஓவர்கள்ல கூட ஸ்பின்னர்ஸ் போலிங் போறதை நம்ம பார்க்கலாம்னு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதே மாதிரி குல்தீப் யாதவ் பேசும்போது வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் ஸ்பின் போலர்களுக்கு சாதகமா இருக்குன்ற காரணத்தினாலதான் 4 ஸ்பின் போலர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க போலர்ஸ் போடுற லென்த் ரொம்பவே முக்கியம். நான் ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல விளையாடி இருக்கேன். அது ஸ்பின் போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற டூரா தான் அமைஞ்சது. சோ இதனால நான் எதிர்வரும் போட்டிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு குல்தீப் யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களை சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ல போலிங்க போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு ரவீந்திர ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் ரெடியா இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் இந்திய அணிக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.